அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் குரு பகவான் ரிஷப குரு சஞ்சாரத்தின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 1/5 அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்க போகிறாருங்க. குரு இருக்கும் இடத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுடைய பார்வையால் நலம் தரும் கிரகமாக கருதப்படுவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்குங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பதை குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுக்கு பொறுப்புகள்ல திடீர் மாற்றம் வரலாங்க. ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமையிருக்குது. இழந்த பதவிகளை மீண்டும் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்குதுங்க. அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. எனவே இந்த இடங்கள் புனிதமடைகிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. முக்கிய புள்ளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கண்ணேறுபடும் விதத்தில் சில காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க. புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கலாங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருக்கீங்க. துணிந்து சில முடிவுகளை எடுக்க இருக்கீங்க. உடன்பிறப்புகளால் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 5ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய கல்யாண சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குது. கடமையில் இருந்த தொய்வு அகலுங்க. வெளிநாடு சென்று படிக்க விருப்பம் பிள்ளைகளுக்கோ அல்லது அங்கு பணிபுரிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கோ நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூட இருக்குது. சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைய இருக்கீங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூட இருக்குதுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெற இருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இடர்பாடுகள் அகல இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேர இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. வேலை காரணமாக குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதியினர் இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பம் கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டு முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலாங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. தனாதிபதியாக சூரியன் விளங்குவதால இக்காலத்துல தனவரவிற்கு பஞ்சம் இருக்காதுங்க. தடுமாற்றங்கள் அகலுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுவாங்க. நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற இருக்குது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நல்ல தகவலை தருவாங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு
ஆச்சரியப்படும் விதமா அமைய இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றி சந்தோஷ தகவல்கள் வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கடகராசியை சேர்ந்த ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்கால தேவை பூர்த்தியாகுங்க. தொழிலில் லாபம் கிடைக்குங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்குது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை குவிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. கடல் பயண முயற்சிகள் கை கூடுங்க. வீடு மாற்றம் விருப்பம் போல் அமைய இருக்குது. சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை குரு பகவானுடைய ரோகிணி சஞ்சாரம் தெரிவிப்படுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிருகஸ்ரீஷன் நட்சத்திர காலில் செவ்வாய் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல வருமானம் உயருங்க. வளர்ச்சி கூட இருக்குது. பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறுங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியாகுங்க. இடம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வியாபாரத்தில் சரிந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வருங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் அடங்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் வேளையில ராகு கேது பயிற்சியும் நிகழுதுங்க. அதாவது 26/4 அன்று ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பின்னோக்கி செல்லும் இந்த பாம்பு கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிட இருக்குதுங்க. அஷ்டமத்து ராகுவால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பணியிட மாற்றம் திருப்தி தராதுங்க. சம்பள உயர்வின் காரணமாக கணவன் மனைவி பிரிந்து பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது. சொத்து தகராறுகள் உருவாகுங்க. பொது நலத்தில் உள்ளவர்கள் முக்கிய பொறுப்புகள்ல இருந்து மாற்றப்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க. அதே நேரத்துல விரயங்களும் கூட இருக்குது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி காண முடியுங்க. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிக்கு மாற்றினத்தவர்கள் உறுதி புரிவாங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. குல தெய்வ வழிபாடு நன்மை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் வராகி அம்மன் படம் வைத்து வழிபடுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும்.